மீண்டும் ஒரு விளையாடித்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. உலகமே எதிர்பார்த்திருந்த இந்திய மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான உலக கிண்ணத்தின் முக்கியமான போட்டி இன்றைய தினத்தில் கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே உலக கிண்ண 20 போட்டிகளில் 7 தடவை இந்தியாவும் ஒரு தடவை பாகிஸ்தானும் வெற்றி பெற்ற தருணத்தில் இன்றைய போட்டி முக்கியமான போட்டியாக உலக ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாக ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டியை பொறுத்தவரை நானே சுற்றி வெற்றி பெற்றிருந்த பாகிஸ்தான் அணி தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தேர்வு செய்திருந்தார்கள். பலமான சுழற்பந்து வீச்சுகளை கொண்ட ஒரு அணியாக பாகிஸ்தான் வழக்கில் இன்றைய போட்டி மிகவும் ஒரு முக்கியமான போட்டியாக மாறியிருப்பதன் காரணமாக முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்து இந்திய அணியை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக சிறப்பான ஓட்ட எண்ணிக்கை குறைவாக கொடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் முகமாக பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சு தெரிவு செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் இந்திய அணி ஆரம்ப துடுப்பாடுவர் அபிஷேக் சர்மா மற்றும் இஷான் கிஷான் ஆடுகள் முடிந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அபிஷேக் சர்மா அதிரடி காட்டுவார் என எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் 4 பந்துகளில் எந்த விதமான ஓட்டங்களும் பெறாமல் 0 ஆட்டம் அடைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் பந்து ஓரிலே முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டது ஒரு ஓட்டத்தோடு என்பது குறிப்பிடத்தக்கது. இஷான் கிஷான் அவரோடு இணைந்து சிறப்பான இணைப்பாட்டம் அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் அபிஷேக் சர்மா 0 ஆட்டம் உள்ளக்க இரண்டாவது விக்கெட்டுக்காக இஷான் கிஷான் மற்றும் திலக் வர்மா 46 பந்துகளில் 87 ஓட்டங்கள் அதிரட்டி காட்டியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது இஷான் கிஷான் பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் அனைத்து பந்து வீச்சாளர்களும் சரமாரியாக 6-4 என ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தலையிடியாகவும் மாறியிருந்தார் பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்களுக்கு. இஷான் கிஷானை பொறுத்தவரை 40 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 10 6 ஓட்டங்கள் 3 ஓட்டங்கள் 77 ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் 8.4 பந்து வீச்சில் 88 ஓட்டங்கள் பெறப்பட்டுள்ள இரண்டாவது விக்கெட்டுக்காக ஆட்டம் இழந்து வெளியேறிந்த மூன்றாவது விக்கெட்டுக்காக சூரியகுமார் யாதவ் அணியின் தலைவராக செயற்படக்கூடியவர் சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திலக் வர்மா 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டங்கள் 1 இடங்களாக 25 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்ததோடு சூரியகுமார் யாதவ் முக்கியமான தருணத்தில் 29 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 32 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். 4 ஓட்டங்கள் 3 மற்றும் 6 ஓட்டங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் 29 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார். ஹார்திக் பாண்டியா 0, சிவம் துபே இறுதி நேரத்தில் 17 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டம் 3 இடங்கள் 27 ஓட்டங்கள். ரிங்கு சிங் 4 பந்துகளில் இறுதி நேரத்தில் 6 ஓட்டம் 3 4 ஓட்டம் 3 இடங்கள் ஆட்டம் இழக்காது 11 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காது இருந்த வழக்கில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளில் இருந்து 175 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி பாகிஸ்தான் எதிராக 20 போட்டிகளில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டமாக இன்றைய தினத்தில் இந்த ஓட்ட எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் பந்து வீச்சை பொறுத்தவரையில் மொத்தமாக 20 ஓவர்களிலே 18 பந்து ஓவர்கள் சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சைன் அப்ரிடி மாத்திரமே 2 பந்து ஓவர்களை மாத்திரம் வீசியிருந்தார். சைமா இப்போ 4 பந்து ஓவர்களிலே 25 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் சல்மனஹா மற்றும் சைன் அப்ரிடி உஸ்மன் தாரிக் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 176 என்ற ஓட்ட எண்ணிக்கையை பெற்று வரலாற்றை மாற்றியமைப்பார்கள் எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் பாகிஸ்தானின் ஆரம்ப துடுப்பாட்ட ஃபர்ஹான் 0, சைமா இப்போ 6 ஓட்டங்கள், சல்மான் நஹா அணியின் தலைவர் 4 ஓட்டங்கள், பாபர் அசாம் 5 ஓட்டங்கள், சதாப் கான் 14, முகமது நவாஸ் 14, உஸ்மான் கான் 34 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 3 இடங்களாக அதிகப்படியாக 44 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்தோடு ஹக்ராப் அகமட் 0, உஸ்மான் தாரிக் 0, இதனது சைன் அப்ரிடி 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டம் 1 இடங்களாக 23 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காது இருந்த வழக்கில் 18 பந்தோர்கள் மாத்திரமே தாக்குப்பிடித்து 114 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்து 61 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று 8-1 என்ற அடிப்படையில் வரலாற்றை மீண்டும் புதுப்பித்திருக்கிறது. பந்துவீச்சு பொறுத்தவரையில் தஸ்ரீம் உம்ரா, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஹார்திக் பாண்டியா தலா 2 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ் மற்றும் திலக் வர்மா தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. இந்திய ரசிகர்களுக்கு சந்தோஷமாக மாறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு 40 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 10 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 77 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்த இஷான் கிஷான் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு குழு ஏயை பொறுத்தவரையில் இந்திய அணி 3 போட்டிகளில் பங்கேற்று 3 போட்டிகள் பெற்று 6 புள்ளிகளோடு முதலாம் இடத்தில் இப்பொழுது சூப்பர் 8க்கான போட்டிகளுக்கு தெரிவாயிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அமெரிக்க அணியை பொறுத்தவரை 4 போட்டிகளில் பங்கேற்று 2 போட்டிகள் வெற்றி 1
தோ 2 தோல்வியடைகளாக 4 புள்ளியோடு 2ஆம் இடத்தை தசம அடிப்படையிலே பாகிஸ்தான் இப்பொழுது 3ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 3 போட்டிகள் பங்கேற்று 2 வெற்றி 1 தோல்வியடைகளாக 4 புள்ளிகளோடு ஓட்ட சராசரியோடு 4 புள்ளிகளோடு இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இறுதியாக பாகிஸ்தானுக்கு இருக்கின்றது நமீபியாவுடனான போட்டி. அந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அடிப்படையில் இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாத்துலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.